தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8th படிச்சிருந்தாலும் சரி, 12th படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இதில் சொல்லியிருக்க எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுக்கும் தனித்தனியாக வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை பார்த்திங்கன்னா நேர்காணல் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த ரெண்டும் பண்ணுவாங்க. அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத ஊதியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000லேருந்து 60,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறது தான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 50 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எல்லா கேட்டகரிக்கும் ஒரே ஏஜ் லிமிட் தான். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொன்று அப்போ இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் தபால் மூலிமாவோ அல்லது நேரிலையோ 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் 6 செப்டம்பர் 2024. அதுக்கான லாஸ்ட் டேட் சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும். 5 மணிக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனீங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைட் கார்னரில் நீங்கள் மறக்காமல் ஒட்டிக்கணும். புது ஃபோட்டோ தான் ஒட்டணும். மேலே இந்த இடத்துல நேம் ஆஃப் தி போஸ்ட், நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபஸ்ட் எடுத்துனீங்க விண்ணப்பதாரன் பெயர், அப்ளிகேட் நேம் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். இரண்டாவது ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், ரெண்டில் ஏதோ ஒரு நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி மேரிட் கேர்ள்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் நேம் மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சருக்கு எல்லாருமே நீங்கள் ஃபாதர் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிறந்த தேதி, அதுவும் அவங்க கொடுத்துருக்க இதே சேம் ஃபார்மெட்டில் மென்ஷன் பண்ணணும் இந்த இடத்துல. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஏஜ் என்ன, உங்களுடைய வயது என்ன, இப்போ வரைக்கும் உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே பார்த்திங்கன்னா இப்போ டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான பர்சன்டேஜ் மார்க்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 8th அப்படின்னா நீங்கள் உங்களோட 8th மட்டும் மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது என்னென்னலாம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு எண், தெருவின் பெயர், பகுதி ஏரியா, அண்ட் தென் மாவட்டம். இந்த நாளையும் ஒவ்வொரு காலத்தில் லைனாக க்ளீனாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அட்ரஸுக்கு தான் அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த இதுக்காக அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, ரெண்டும் ஒரே அட்ரஸ் அப்படின்னா ஒரே இதை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் வீட்டு எண், தெருவின் பெயர், பகுதி, மாவட்டம், இதை ஃபுல் டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரிலீஜன், மதம், எந்த மதத்தை சார்ந்தவங்க நீங்கள், இந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, இதர மதத்தினர் எதுவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க நீங்கள் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 9வது என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு எண், அதில் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை என்ன அப்படிங்கிறத கிளியராக இதில் மென்ஷன் பண்ணுங்கள். 10வது மொபைல் நம்பர், உங்களுடைய தொலைபேசி எண், 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணாமல் விடாதீங்க. 11வது இமெயில் ஐடி, மின் அஞ்சல் முகவரி, உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள்.
12வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் பீரியடில் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கான அனுபவ சான்று உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை அப்படியெல்லாம் எதுவும் ஒர்க் பண்ணது இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா என்ன எங்கே அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இங்கே மென்ஷன் பண்ணணும். நோனா இந்த காலத்தை சும்மா எம்டியாக விட்டுருங்க. 14வது ட்ரேஜெண்டர் திருநங்கைகள், 3ஆம் பாலினம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளி, டெசர்டட் ஒய்ஃப் கணவரால் கைவிடப்பட்டோர், டிஸ்ட்ரிக்ட் விடோ ஆதரவற்ற விதவைகள். இந்த மாதிரி யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க ப்ரூஃப் இருக்குன்னா எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நோ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. 4th பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், மேலே சொன்ன அந்த இது இல்லாமல் வேறு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே வந்தீங்க அப்படின்னா பிளேஸ், எந்த ஊர் நீங்கள், அதே மாதிரி எந்த டேட் என்றைக்கு நீங்கள் இந்த இதை சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கமெண்ட்லேயும் லிங்க்கை பின் பண்ணியிருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன வேலைவாய்ப்புகள் மாநகராட்சி அலுவலகத்தில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் மெடிக்கல் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சி உங்களுக்கு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60,000 per month உங்களுக்கான சேலரி வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBBS டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் பத்தாது, வேறு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ஆர் நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இதெல்லாமே பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன வயது இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 40 வயதுக்கு உள்ளே இருக்கவங்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். 2வது வேலைவாய்ப்பு ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. 32 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 18,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் GNM, அதாவது டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்ஃபைரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஆர் BSc நர்சிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது மட்டும் பத்தாது, இன்னொன்றும் பண்ணியிருக்கணும், ஏன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் கவுன்சிலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மேக்ஸிமம் 50 வயது வரை இருக்க ஆண் பெண் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா MPHWன்னு சொல்லுவாங்க, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. ஆர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. 14,000 ரூபாய் மாத சம்பளம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த குரூப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். கட்டாயம் நீங்கள் 10th தமிழ் லாங்குவேஜ் கம்பல்சரி எழுதியிருக்கீங்க அப்படின்னா அதுவும் வேணும். 3வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல், அப்படி இல்லை அப்படின்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 4வது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு. 66 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 8,500 ரூபா உங்களுக்கான மாத சம்பளம். 8th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 50 வயது வரை உள்ள ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கையெழுத்தை எல்லா ஜெராக்ஸ் காப்பிலும் கீழே போட்டு அனுப்பிச்சிடுங்க. போடாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதுவும் ரிஜெக்ஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு அனுப்பணும், டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வச்சு அனுப்பணும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான ப்ரூஃப் வச்சு அனுப்பணும். இப்போ நர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஃபார்ம் அதையும் கூட வைக்கணும். இதே நீங்கள் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு ரிஜிஸ்டர் பண்ண ஃபார்ம் வைக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் 10th 12th மார்க் ஷீட் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, நீங்கள் இப்போ இருக்க முகவரி எது அதுக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்தெந்த இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி, டேக்ஸ் ரெசிப்ட், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு இதெல்லாத்தையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் A மற்றும் குரூப் B ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும்.
இன்னொரு கேரக்டர் சர்டிஃபிகேட், நீங்கள் கடைசியாக படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ எங்கே படிச்சிங்களோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். உடல் ஊனமுற்றோர்னா அதுக்கான ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து வைங்க அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சு அனுப்ப வேண்டிய முகவரி எது, எப்போ அனுப்பணும், அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/9/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். எப்படி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் சர்வீஸ் ஆர் இன் பர்சன். ஒன்று நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுங்க, இல்லை தபால் மூலிமா அனுப்பலாம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரி, எந்த அட்ரஸுக்கு அனுப்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஆஃப் த மெம்பர் செக்ரட்டரி, CCUHM, சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd ஃப்ளோர், அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பான் பில்டிங், சென்னை 3. இந்த அட்ரஸுக்கு தபால் மூலிமாவோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டவுட் இருக்குது, தாராளமாக இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் மறக்காமல் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.